கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது, என் மகனே, கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணக்கூடாது. அவரால் நாம் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போய்விடக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சிக்கிறார். எதற்காக? நாம் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக நமக்கு சிறு சிறு தண்டனைகளை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதற்காக நம்மை சிட்சிக்கிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா அல்லது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழும்போது கர்த்தர் நமக்கு தண்டனை கொடுக்கிறார். நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை மீறி நடக்கும்போது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் வாழும்போது தேவன் நம்மை சிட்சிக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் எதற்காக நம்மை சிட்சிக்கிறார் என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை நாம் சீர்திருத்த வேண்டும். மனம் திரும்பாத பட்சத்திலே அவர் நமக்கு தண்டனை கொடுக்கிறார். நாம் பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ள பிள்ளைகள். நாம் இந்த உலகத்தார் அல்ல. நாம் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சிட்சிக்கிறார். பரலோகத்திலே நம்மை சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. பிரியமானவர்களே, சிட்சைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது, எதற்கு என்னுடைய வாழ்க்கையிலே இந்த பாடுகள் என்று சொல்லாதபடிக்கு எதற்காக தேவன் அனுமதித்தார் என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்மை நாமே சீர்படுத்தி கொள்வோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நான் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார் என்று வேத வசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். பிள்ளைகள் தவறு செய்யும்போது ஒரு தகப்பன் எப்படி கண்டிப்பாரோ அதே போல தான் நாமும் தவறு செய்யும்போது பரமபிதாவானவர் நம்மை தண்டிக்கிறார், சிட்சிக்கிறார். எதற்காக? நம் மீது வைத்த மிகுந்த அன்பினாலே அவர் நம்மை சிட்சிக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா என்று வசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய பரம பிதாவுக்கு நாம் வெகு அதிகமாக அடங்கி நடக்க வேண்டுமாம். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டுமாம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை மீறி எங்கெல்லாம் வழி விலகி செல்கிறோமோ அதை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை சீர்திருத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் தேவனுடைய வார்த்தைகளை மீறி நடக்கும்போது, பாவ வழியிலே நடக்கும்போது, துன்மார்க்கமாய் வாழும்போது, மனம் திரும்பாமல் வாழும்போது, சுய விருப்பத்தை நிறைவேற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சிற்சைகள் வருகிறது, பாடுகள் வருகிறது, உபத்திரவங்கள் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனைகள் என்பதை ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து சீர்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறோமா அல்லது உலக காரியங்களிலே அடிமையாய் வாழ்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார் நம்மை சிட்சிக்கும் போது நம்ம அஞ்சி நடக்கிறோமோ, பயந்து நடக்கிறோமோ, அதே போல் ஆவிக்குரிய பரம தகப்பனுக்கு நாம் வெகு அதிகமாய் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள், இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக நம்மை சிட்சிக்கிறார்? நம்முடைய பிரயோஜனத்திற்காக, நம்முடைய நன்மைக்காக, நம் பரலோகத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக நம்மை சிட்சிக்கிறார். இந்த உலக பாவங்களிலே
உலக சிற்றின்பங்களிலே நாம் அடிமையாய் வாழக்கூடாது. நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாய் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க தகுதியுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை சிற்றிக்கிறார். நாம் பரலோகத்துக்கு பங்குள்ள பிள்ளைகள். ஹல்லேலூயா. நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை அவர் சிற்றிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை சிற்றிக்கும் பொழுது எதற்காக சிற்றிக்கிறார் என்பதை ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்புவோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து அவைகளை விட்டு மனம் திரும்பும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நம் பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ள பிள்ளைகள். நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நித்திய ஜீவனை நமக்கு அளிப்பேன் என்று அவர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். வாக்கு மாறாதவர். நம்மை அவர் நித்திய ஜீவனுக்கு தகுதிப்படுத்துகிறார். அதை அறிந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா அல்லது தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை சீர்திருத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவார். நம்மை நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு எங்களை வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றியப்பா. நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நல்ல நேசரே மெய் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மெய் துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவரே மெய் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே தருகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உடைய கிருபையினால் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் செய்து கொடுங்கப்பா. யாரெல்லாம் வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் செய்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வேலை செய்வதற்கு நல்ல பலனை கொடுங்க, சத்தத்தை கொடுங்க. உடைய வல்லமையினால் நிரப்புங்க. கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. கைகளின் பிரயாசங்கள் தேவையில்லை செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, வியாதியோடு சோர்ந்து போய் இருக்கிறார்களோ, நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. என் தேவன் சுகமாக்குகிறவர். பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா வியாதிகளும் நீங்கி போகட்டும். கர்த்தரே சுகம் கொடுக்க போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள கடன் பிரச்சனைகள் நீங்கி போகட்டும். தரித்திர நிலைமைகள், வறுமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். கர்த்தரே வழிநடத்த போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்க. பிரிவினைகளையும் குழப்பங்களையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருக்களின் கிரியைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைகள் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ பிள்ளைகள் படிப்பு கேட்ட நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. யாரெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின்காணி தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். கர்த்தரே ஆசீர்வதிங்கப்பா. அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நன்மையாய் மாற்றி கொடுங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசம், மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளையும் மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. அதிகாலையில் எழுந்த தெய்வ சமூகத்திலே காத்திருக்க, உம்மை துதிக்க, உடைய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக, பயன்படுத்துவீராக. இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக தேவ சமூகத்திலே தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் செய்து கொடுங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாதுகாப்பு, நீர் எங்களுக்கு அடைக்கலம். நாங்கள் நம்பி இருக்கிற நீர் ஒருவர் மாத்திரமே. உடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். எல்லா துதி, கன, மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.
கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.